இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் 70 வயது மூதாட்டியை கட்டி போட்டு 25 பவுன் தங்க நகையையும் 6 லட்சம் ரூபாயையும் திருடிய கும்பலை சேர்ந்த 2 பேரை அதிநவீன தொழில்நுட்ப உதவியுடன் நெல்லை மாவட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த ஆண்டிச்சி என்ற 70 வயது மூதாட்டியிடம் தண்ணீர் கேட்பது போன்று வீட்டுக்கு சென்ற மர்ம நபர்கள் அவரை கட்டி போட்டுவிட்டு வீட்டிலிருந்த 25 பவுன் தங்க நகையையும் 6 லட்சம் ரூபாய் பணத்தையும் திருடி சென்றனர். வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் கைவரிசை காட்டிய மர்ம கும்பல் மீது வழக்கு பதிவு செய்த சுத்தமல்லி போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் சிசிடிவி கேமரா பதிவுகள், நெட்வொர்க் பதிவுகள் உள்ளிட்டவைகள் மூலம் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது நெல்லை பேட்டை அண்ணாமலை நகர் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனையும் சுந்தரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் சென்னைக்கு தப்பி சென்று கையில் இருந்த நகையை அங்குள்ள தனியார் நகை அடகு நிறுவனத்தில் அடகு வைத்ததும் பின்னர் அங்கிருந்து நெல்லைக்கு திரும்பி எதுவும் நடக்காதது போல் சுற்றி வந்ததும் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து அடகு வைத்த நகைகளை சட்ட ரீதியாக மீட்பது தொடர்பான நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்.